அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகாரி எனும் நூலிலிருந்து பாங்கு பற்றிய இன்றைய தொகுப்பு. சிறுவர்கள் உழு செய்வதும் உழுவும் குளிப்பதும் கடமையாவதும் ஜமாத் பெருநாள்கள் ஜனாசா ஆகிய தொழுகைகளில் அவர்கள் பங்கெடுப்பதும் அவர்கள் அணிவகுத்து நிற்பதும். இதை பற்றி சுலைமான் ஷைஃபானி அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக இருந்த ஒரு கப்ருக்கு அருகே சென்று, அதாவது ஜனாசாவுக்காக தொழுகை நடத்தினார்கள். மக்களும் அணிவகுத்து நின்றனர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அப்போது சென்றிருந்த ஒருவர் எனக்கு கூறினார் என்று ஸஃபி அவர்கள் சொன்னார். அவரிடம் நான், அபு உமரே, உமக்கு இதை கூறியவர் யார் என்று நான் கேட்டேன். அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று அவர் பதில் கூறினார். மேலும் இதை பற்றி இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜும்மா நாளில் குளிப்பதும் பருவமடைந்த ஒவ்வொருவரின் மீதும் கடமையாகும் என அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். மேலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், என்னுடைய சிறிய தாயார் மைமுனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீட்டில் நான் ஓரிரவு தங்கினேன். இரவில் ஒரு பகுதி கழிந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறக்கத்தில் இருந்து விழித்தார்கள். பின்னர் எழுந்து சென்று தொங்கவிடப்பட்டிருந்த தோல் பையிலிருந்து சுருக்கமாக உழுச் செய்தார்கள். பின்னர் எழுந்து தொழலானார்கள். நானும் எழுந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழு செய்தது போன்று செய்துவிட்டு அவர்களின் இடப்புறமாக நின்று கொண்டேன். அவர்கள் என்னை பிடித்து வலப்புறமாக நிறுத்தினார்கள். பின்னர் அல்லாஹ் நாடியதை தொழுதுவிட்டு குரட்டை வருமளவு படுத்துறங்கினார்கள். அவர்களிடம் சுபுகு தொழுகை பற்றி முஅத்தின் அறிவிப்பதற்கு வந்தபோது அவருடன் தொழுகைக்காக சென்றார்கள். மீண்டும் உழு செய்யாமலேயே தொழுகை நடத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கண்கள் உறங்கும் உள்ளம் உறங்காது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்கள் உறங்கும் உள்ளம் உறங்காது என்று சிலர் கூறுகிறார்களே என்று அமரிடம் கேட்டேன். அதற்கு அவர், நபிமார்களின் கனவுகள் வஹியாகும் என்று கூறிவிட்டு, மகனே, உன்னை நான் அறுப்பதாக கனவு கண்டேன். திருக்குர்ஆன் அத்தியாயம் 37 வசனம் 102 இருப்பதை ஓதி காட்டினார்கள் என சுஃபியான் அவர்கள் கூறினார்கள். மேலும் இதை பற்றி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், என்னுடைய பாட்டி முலைக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடமிருந்து விருந்து தயாரித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விருந்துண்ண அழைத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்துண்டார்கள். பின்னர், எழுங்கள், உங்களுக்கு நான் தொழுகை நடத்துகிறேன் என்றார்கள். நான் புழக்கத்தினால் கருத்து போய்விட்ட ஒரு பாயருகே சென்று தண்ணீரால் அதை பதப்படுத்தினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நின்றார்கள். என்னுடன் எங்கள் வீட்டில் வளரும் அனாதை சிறுவரும் நின்றார்கள். பாட்டி எங்களுக்கு பின்னால் நின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு 2 ரக்காத்துகள் தொழுகையை நடத்தினார்கள். மேலும் இதை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஒரு பெட்டை கழுதையின் மீது ஏறி வந்தேன். அப்போது நான் பருவம் அடையும் வயதை நெருங்கியவனாகியிருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவில், அதாவது முன்னால் சுவர் எதுவுமின்றி தொழுகை நடத்தி கொண்டிருந்தார்கள். நான் வரிசைகளுக்கு இடையே கடந்து சென்று கழுதையிலிருந்து இறங்கி கழுதை மேய்வதற்காக அவிழ்த்து விட்டேன். பின்னர் வரிசையில் சேர்ந்து கொண்டேன். இது விஷயமாக எவரும் என்னை கண்டு கொள்ளவில்லை என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். மேலும் இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகையை ஒரு நாள் தாமதப்படுத்தினார்கள். பெண்களும் சிறுவர்களும் உறங்கிவிட்டனர் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு வந்து, பூமியில் உங்களைத் தவிர வேறு யாரும் தொழுகையை தொழவில்லை என்று கூறினார்கள். அன்றைய தினம்
மதினாவாசிகளை தவிர வேறு எவரும் தொழுபவர்களாக இருக்கவில்லை. மேலும் இதை பற்றி அப்துர் ரஹ்மான் இப்னு ஆஃபிஸ் அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பெருநாள் தொழுகைக்காக வெளியில் நீங்கள் சென்றதுண்டா என்று ஒருவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் கேட்டதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஆம், எனக்கு அவர்களுடன் நெருக்கமான உறவு இல்லாதிருந்தால் சிறு வயதுடைய நான் அதில் கலந்து கொண்டிருக்க முடியாது. ஹசீர் இப்னு ஸல்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இல்லத்தின் அருகில் உள்ள மேடைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். பின்னர் சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். பின்னர் பெண்கள் பகுதிக்கு வந்து அவர்களுக்கும் போதனை செய்தார்கள். தர்மம் செய்யுமாறு அவருக்கு வலியுறுத்தினார்கள். பெண்கள் தம் ஆபரணங்களை எடுத்து பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடன் ஏந்தி ஆடையில் போடலானார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிலாலும் இல்லம் திரும்பினார்கள் என்று விடையளித்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.